உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி வியூ இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஒரு ஐஃபையான ஒரு விஷயத்தை எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்மளால் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது நின்று போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? மேசராசிக்கு அப்படி. மிதுன ராசி கூட்டு முயற்சிகள்லாம் தயவு செய்து விட்டுருங்க. இந்த நண்பன் கூட சேர்ந்து அதை பண்ணேன், தோழி கூட சேர்ந்து இதை பண்ணேன், அவங்க கூட சேர்ந்து அதை பண்ணேன், இவங்ககிட்ட நல்லா பேசுறதுனால எனக்கு இது கிடச்சிது, அவங்ககிட்ட அது பேசுறதுனால அது கிடச்சிது அப்படின்னு சொல்லி போட்டு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹெவியான நட்சத்திரங்கள், அது நட்சத்திரத்தோட சார்ந்தது. இந்த மிதுன ராசி, இந்த மேச ராசி இவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொன்னால் கேட்குற மாதிரியாகவே நடப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. ஏன் மெயினாக அது ரெண்டை சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு தான் ரொம்ப கெடுபடியாக இருக்குது இப்போ சூழலுக்கு. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மிதுனத்துக்கு தயவு செய்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததை எரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை நோக்கி நீங்கள் போங்க. உங்களுடைய புது முயற்சி, புது தொழில், கிட்டத்தட்ட எக்ஸட்ரா உங்களோட எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதை கேட்கக்கூடாது அல்லது இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா விஷயங்களை கேட்காம இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். அதே சமயம் என் நண்பனை நான் நம்பிட்டேன், என் தோழியை நான் நம்பிட்டேன், நான் பார்ட்னராக யாரை வச்சுருக்கிறனோ அவங்கள நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதலாளி மாதிரி உங்களை நீங்களே கற்பனை பண்ணிவிட்டு அவங்க கையில் எந்த தொழிலை ஒப்படைச்சிங்கனாலும் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக அந்த தொழில் கைக்கு வராது. உங்களுக்கு மெயினான அந்த என்ன சொல்கிறது, ஆட்டோ, காரு, பஸ்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய நகர்வு சக்கரங்களோடு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தொழிலெல்லாம் நீங்கள் நல்லா முன்னேறலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருக்கணும். உங்கள்கிட்ட யார் சேர்ந்தாலும் ஒன்று நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும், அல்லது அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுப்பான வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலான்னு சொன்னால் லாபம் அவங்களுக்கு வரும். மிதுன ராசிக்கு சில ஆசையின் காரணமாக நஷ்டம் வரும். ஆசையை கட்டுக்குள் வச்சுக்கோங்க. ஆசை தேவை, அதான் வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆதாரம். ஆனால் பேராசையோட நினச்சி நீங்கள் யார் கூடயாவது ஜாயின் பண்ணும்போது அது உங்களைத்தான் முதல்ல அடிக்கும், சேர்றவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? கேட்டால் கேளுங்க, கேட்க போன போங்க. இந்த 2 ராசி ரொம்ப உச்சத்தில் இருக்குது இப்போ இருக்கிற ஒரு